அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திங்கட்கிழமைக்கான சிவகாமியின் சபதம் பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, போன திங்கட்கிழமை சிவகாமியின் சபதம் பதிவுல நம்ம என்ன பார்த்தோம்? ஆயனார் வீட்டில இருந்து விடைபெற்று வந்த மகேந்திரவர்ம பல்லவர் ஒருத்தரை கூப்பிட்டு ஏதோ பேசினாரு. அதுக்கப்புறமா வேகமா குதிரையை ஓட்டிட்டு அந்த வாய்க்கால்கள் ஓடுறதுக்கு அந்த இடத்துக்கு போனாரு. அங்க நரசிம்ம வல்லவரும் போனார். அதாவது நம்முடைய மாமல்லரும் போனாரு. அங்க நிறைய அவர் பேசுறதெல்லாம் வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தோம். இப்ப அந்த வாய்க்கால்கள்ல ஒரு பெரிய கப்பல் ஒண்ணு வருது. கப்பல் அப்படின்னா இப்போ ஒரு அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்க ஒரு பறவை. அந்த அன்னப்பறவை எவ்வளவு சிறப்பு மிக்கது அப்படின்னா, பால் இருக்குல்ல, அதை தண்ணியையும் பாலையும் பிரிச்சுட்டு பாலை மட்டும் அருந்துமா. அப்படிப்பட்ட அதாவது நல்லது எவ்வளவு பெரிய கெட்டது இருந்தாலும் அதுவே நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்ற மனுஷனோட வாழ்க்கையில ஒரு நியதியே சொல்ற பறவை அன்னப்பறவை. அந்த அன்னப்பறவை பொருந்திய ஒரு படகு. படகு அப்படின்னாலே நம்ம பொதுவா அரசர்கள் இருக்காங்க அப்படின்னா அங்க அவை இருக்கும். அந்த அவை இருக்கு அப்படின்னா அந்த அவையில என்ன இருக்கும்? நமக்கு பொதுவா அவை இருக்கு அப்படின்னா அதுல பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் இருப்பாங்க. அந்த அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட பணியே கெட்டதுல இருந்து நல்லதை உருவாக்குறது தான் அவங்களோட பணி. அப்படிப்பட்ட அந்த அமைச்சர்கள் பணியில இருக்கிறவங்க எல்லாம் இந்த அன்னப்பறவை கப்பல்ல தான் வருவாங்க. அந்த அன்னப்பறவை கப்பல்ல தான் இப்ப 8 அமைச்சர்கள் வந்துட்டு இருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி மாமல்லர் மகேந்திரவர்ம பல்லவர்கிட்ட கேட்கிறாரு. என்னது எதுக்கா? ஏன் மாமல்லா கேட்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரவர்ம பல்லவர் சொல்றாரு, ஆமா, நீ எதுக்கு கேட்டிருந்தாலும் நீ இந்த நாட்டோட இளவரசன். இந்த நாட்டில் நடக்கிறதுலாம் உனக்கு தெரிய வேணாமா? அதுக்கு தான் அந்த அமைச்சர்கள்லாம் கூட்டி வச்சு பேசலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல. செத்த நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அவங்க ஆயனார் கெட்டவர் மாதிரி பேசுறாரு. சரி, ஆயனார் கெட்டவரான்னு யோசிச்சிருக்கும் போது அமைச்சர்களை பத்தி ஏதோ ஒண்ணு சொல்ல போறேங்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல மாமல்லருக்கு. மாமல்லர் உடனே கேட்கிறாரு, அப்பா, நீங்க ஆயனார் தீயவர் ஒற்றர்னு சொல்றீங்களே, இது நியாயமா? அவர் உங்களுக்கு எத்தனை காலத்து நண்பர்? உங்களுக்கு அவர் நன்றி உணர்வை மறந்து அப்படி செய்வாரா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நண்பன் என்னைக்குமே அப்படி இருக்க மாட்டான். அவனுக்கு யாரோ ஒருத்தர் அவனுக்கு அஜந்தா ஓவிய ரகசியத்தை சொல்லி கொடுக்குறேன்ற பேர்ல நம்ம நாட்டுக்கு ஒற்றா அமைஞ்சிருக்காங்க. அவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரமா யோசிக்கிறாரு. அஜந்தா ஓவிய ரகசியத்தை செஞ்சுக்கிறதுக்கு இப்ப ஆயனாருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறது அந்த புத்த பிஷு தான். அப்ப அந்த புத்த பிஷு ஒற்றரா இல்லையா, இல்ல பரஞ்சோதியை தான் அவர் சொல்றாரா, எதுவும் நமக்கு தெரியல. இதெல்லாம் வர பதிவுல நம்ம சிவகாமியின் சபதம் பதிவுல தெளிவா பார்க்கலாம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சந்திரவேராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்றிருக்கிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.